ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் ஜிகேடிஎஃப்எஃப் கண்டினியூ பண்ணுறேன். உங்களுக்கு இந்த லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஓகே. பெட் ஃபுல்லாக அவள் ட்ரெஸ்ஸாக எடுத்து வச்சுட்டு இதெல்லாம் எடுத்துகிட்டு போகலான்னு பார்த்து அவள் பேக்கில் எடுத்து வச்சு பேக் பண்ணிகிட்டு இருந்தான். சிக்கி ரூம்குள்ளே வந்ததும் அவன் என்ன பண்ணுறான்றதெல்லாம் பார்த்துட்டு அவனை பேக்லேருந்து ஹேக் பண்ணான். என்ன பண்ணிகிட்ருக்கா? பேக் பண்ணிகிட்ருக்கேன் ஜிக்கி. நாளைக்கு மார்னிங் போகணும்ல, அதான் எல்லாம் எடுத்து வச்சிட்ருக்கேன். இவ்வளோ ட்ரெஸ்ஸா? இவ்வளோலாம் இல்லை, இதெல்லாம் எது வேணும்னு செலக்ட் பண்ணி எடுத்து வச்சிட்ருக்கேன். இதெல்லாம் என்ன? என் ட்ரெஸ்? உன் ட்ரெஸ் தான், உன்னோடையும் பேக் பண்ணணும்ல. சிக்கி அவனை இன்னும் டைட்டாக ஹேக் பண்ணிவிட்டு என்னோட ஷோல்டரில், நீ ஹாப்பியாக இருக்கியா? என்ன கேட்குறேன்? நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். நம்ம ஹனிமூன் போகிறோம்ல, அது 1 வீக்கில். நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் ஜிக்கி. தேங்க்ஸ். எதுக்கு? என்னை ஹனிமூன் கூட்டு போகிறல, அதுக்கு தான். என்ன சிரிக்கிற ஜிக்கி? எனக்காக தானே? இல்லை, எனக்காக. போய் சொல்லாத ஜிக்கி, எனக்கு தெரியும். நான் மார்னிங் உங்ககிட்ட சரியாக பேசல, அதனால தானே நீ என்னை இப்போ ஹனிமூன் கூட்டு போகிறேன். எனக்காக தானே? சும்மா சொல்ல, உனக்காக தானே. நான் கோவிக்கல மாட்டேன், எனக்கு ஹாப்பியாக தான் இருக்கும் என் ஹஸ்பண்ட் என்னை ஹனிமூன் கூட்டு போகிறான்னு. என்ன பாரு. I love you. I love you. I love you ஜிக்கி, I love you. ஹனிமூன் நிஜமாவே எனக்காக தான். ஓ அப்படியா? நிஜமா தாண்டி, ஹனிமூன் எனக்காக தான். நீ தானே சொன்ன நான் நல்லா பண்ணுறேன் ஜஸ்ட் ஃப்ரெண்டானு. என்னாலையும் தெரியல, என்னால் உங்ககிட்ட வரவே முடியல. நானே எவ்வளோ ட்ரை பண்ணுறேன். ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே இல்லை வேணாம், தலை இறந்துப்போம் அப்படின்னு தெரியல. ஏதோ ஏதோ இன்னொன்று விட்டு தள்ளி வச்சுட்டு இருக்க. அதனால என்னோட நேரம் ஆகிட்டாரா? புரியுது. ஆனாலும் என்னால் நார்மலாக இருக்க முடியல. ஜிக்கி வேணா டைட்டாக ஹேக் பண்ணோம். என்னாச்சு ஜிக்கி? நீ ஓகே தானே? ஐ திங்க் இதுக்கப்புறம் எல்லாம் நார்மலாக இருக்கும்னு நினைக்கிறேன். அங்கே போயிட்டு கூட நான் எதுவும் சுதுப்புனா என்ன அட்ஜஸ்ட் பண்ணிப்பலாம். ஜிக்கிட்ட பேக் கரெக்ட் பண்ணிட்டேன். சிக்கி உனக்கு என்ன பிடிக்கும்ல? இதெல்லாம் நமக்குள்ள நார்மலாகவே நடக்கும், அவசரம்னு இல்லை. ஆனால் என்ன தப்பாக நினைக்கிறியா? எனக்கு இதெல்லாம் வேணும்னு. ஏய், நீ வைஃப் டி, நீக்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுறது தப்புண்ணா. எனக்கு தான் நீ ஆசைப்படுறதையும் கொடுக்க முடியலையோன்னு கில்ட்டாக இருக்கு. சீக்கி அதுக்கப்புறம் இப்படிலாம் இருக்காது. எனக்கு புரியுது. நீ சொத்துப்புனா நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன், நான் சொத்துப்புனா நீ என்ன ஹேண்டில் பண்ணிக்கோ. நான் சொத்துப்பேன் கண்டிப்பாக, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிப்பியா? ஜிக்கி I love you. I love you. சரி ஓகே, என்ன வர்றியா? அதுக்கு இல்லை, பேக் பண்ணல. எடுத்து வை, நான் தான் ஹெல்ப் பண்ணவா? அதெல்லாம் எதுவும் வேணாம், நான் பார்த்துக்கிறேன். அவன் ரொம்ப எக்ஸைட்டாக அவன் ட்ரெஸ்லாம் எடுத்து பேக்கில் அடிக்கிட்டு இருந்தா. இதே நடி இவ்வளோ குட்டியாக இருக்கு ஜிக்கி. அது யாரோடது? அது என்னோட தான். உன்னோட தான். இத்தனை ஒன்று இருக்கு. அதுவா? அது எனக்கு ரூபி கிஃப்ட் பண்ணான் நீ குட்டியாக இருக்கும்போதா. ஜிக்கி அது நம்ம வெட்டிங் நைட்காக கிஃப்ட் பண்ணான். இதையா?
இத்தனை இருக்கு சிக்கி கூட இது இத்தனை தான் இருக்கும். இது வெட்டிங் நைட்டில் போடுறதுக்காக நான் இப்போ யூஸ் பண்ணல, அதான் ஹனிமூனுக்காக எடுத்து வச்சிட்ருக்கேன். இது இது நீ போட்டுப்பியாண்ணா? ஏன் ஜிக்கி இது நல்லா இல்லையா? எல்லாம் எல்லாம் பார்க்கவே ரொம்ப ஹாட்டான ட்ரெஸ்ஸாக இருக்கு. வெட்டிங் நைட்காகவா? இதெல்லாம் முன்னாடி மட்டும்தான் போட முடியும். போடுவியா? போடலான்னு தான் எடுத்து வச்சிருக்கேன். ஆனால் இதை பற்றி எதுவும் கேட்காத. எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. அப்புறம் நான் போட மாட்டேன். ஏய் ரொம்ப நல்லா இருக்கு, நீ போட்டா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். போட்டுக்கோ. சிக்கி என்னடி? நம்ம எங்கே போகிறோம்? அதான் ஜிக்கி, நம்ம ஹனிமூனுக்கு எங்கே போகிறோம்? நீ இங்கே தான் போகிறோம் அங்கே தான் போகிறோன்னு எதுவுமே சொல்லலை. அது உனக்கு பிடிக்கும்டி. உனக்கு ரொம்ப பிடிச்ச கண்ட்ரி தான் போட்டிருக்கேன். எனக்கு என்ன கண்ட்ரி பிடிக்கும்னு உனக்கு எப்படி தெரியும்? ஏய் எனக்கு தெரியாதா உன்னை பற்றி? எனக்கு என்ன கண்ட்ரி பிடிக்குமோ அங்கே தான் போட்டிருக்கேன். அது உனக்கு ரொம்ப பிடிக்கும். ஜெக்கி எப்பயுமே ரூம்ல இருக்க வேணாம், நம்ம அப்பப்போ வெளியே போகலாம். கொஞ்ச நேரம் வேணால் வெளியே போகலாம். உனக்கு எவ்வளோ நேரம் ரூமில் இருக்கணுமோ அவ்வளோ நேரம் ரூம்ல இருக்கலாம். அப்புறம் ஜெக்கி நீ வேறு ஏதாவது இம்பார்ட்டண்டாக எடுத்து வைக்கணுமோ? எதுவெல்லாம் நீ கூட இருப்பலாம். எனக்கு என் ஹனிமூனில் என் கூட நீ இருந்தால் போதும். அதெல்லாம் ஜெக்கி இம்பார்ட்டண்டாக வேறு ஏதாவது? அவன் முட்டை கண்ணு வச்சுட்டு சிக்கியை பார்த்துட்டு இருந்தான். நீ சொல்கிறதெல்லாம் ஹோட்டல் ரூமில் இருக்கும். வேணும்னா அங்கே வாங்கிக்கலாம். அது வந்து I love you ஜெக்கி. சரி எனக்கு தூக்கம் வருது. நீ படுத்துக்கோ, இதெல்லாம் நான் எடுத்து வச்சுறேன். அப்படியே டைம் ஸ்கிப் ஆச்சு. நெக்ஸ்ட் டைம் பாரிஸ் ஏர்போர்ட்டில் ஒன் ரொம்பவே நர்வஸாக அவள் கையில் பசஞ்சிட்டே உட்காந்துட்டு இருந்தான். என்னாச்சுடி, நீ ஓகேவா? அதான் ஓகே தான் சிக்கி. என்னாச்சு? ஏன் ரொம்ப நர்வஸாக இருக்கா? ஹனிமூன் நினச்சி பயப்படுறியா என்ன? இல்லை ஜிக்கி ஓகே தான். சரி வா, கேப் வந்துருச்சு. சிக்கி திரும்பி வயனை பார்த்துட்டே இருந்தான். அவன் ரொம்பவே நர்வஸாக இருந்தான். சிக்கி வயனோட கையை ஹோல்ட் பண்ணிவிட்டு, என்னாச்சு ஓகே இல்லையா நீ? அது இல்லை ஓகே தான் ஜிக்கி, நான் ஓகே தான். ஓகேண்ணா என்கிட்ட உட்காரலாம்ல? நீ தள்ளி உட்காரேன். கையை பிடிச்சிக்கலாம்ல? என்னடி என்னாச்சு? ஒன்றும் இல்லை. சரி பா. எங்க ரெசார்ட் வந்துருச்சு, இறங்கு. ஓகே. அவன் கேப்லேருந்து இறங்குனதுமே சிக்கி அவனோட கை டைட்டாக பிடிச்சிட்டு அவன் ரெசார்ட்டில் கூப்பிட்டு போனான். உள்ள கால் வச்சதுமே பையன் அவ்வளோதான் அப்படியே ஃப்ரீஸாக அடுத்த ஸ்டெப்பு எடுத்து வைக்க முடியாமல் அந்த ரெசார்ட்டே பார்த்துட்டு இருந்தான். என்னாச்சு? வா போகலாம். சிக்கி சிக்கி என்னடி என்ன? சிக்கி இங்கேயா தங்க போகிறோம்? இங்கே தான் தங்க போகிறோம். என்னாச்சு சிக்கி? சிக்கி அது உனக்கு பாரிஸ் பிடிக்கும்ல? சிக்கி என்னடி, நான் கூட தானே இருக்கேன், ஏன் பயப்படுறேன்? என்னாச்சு? ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஃபாரின் வந்தனால நர்வஸாக இருக்கியா? இல்லை சிக்கி, சிக்கி கூடவே இப்பெல்லாம்
கூட தானே இருப்பேன். நம்ம ஹனிமூன் வந்திருக்கோம்ல. ஆமாம் சிக்கி கூட வேற போலாமா? போகலாம். சிக்கி என்னோட ரியாக்ஷன்லாம் நோட் பண்ணிட்டேன். வயன ரூம் கூட்டு போனோம். சிக்கி இந்த ரூம்ல தங்க போகிறோம். ஆமாம் வா. சிக்கி என்ன சிக்கி வஞ்சி கூட அவன் டைட்டாக பிடிச்சிட்டு ரூம் சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருந்தான். என்னடி என்னாச்சு? சிக்கி இந்த ரூம் வேணாம், நம்ம வேற எங்கேயாவது போகுமா? இப்போது வேற கிடைக்காதே. இது நான் ஆல்ரெடி புக் பண்ணி வச்சுருந்த ரூம். ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறியா? சிக்கி ப்ளீஸ் டி, எனக்காக ஒரே ஒரு நாள் மட்டும். நாளைக்கே ரூம் சேஞ்ச் பண்ணிடலாம். சிக்கி ஓகே, நீ போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரியா? சிக்கி சிக்கி எனக்கு உனக்கு எனக்கு எனக்கு இந்த ரூம் பிடிக்கல. சிக்கி வார்ம் ஹக் பண்ணிவிட்டு என்னாச்சு? ஏன் பிடிக்கல? என் கூட தானே இருக்க போகிறேன். ஏன் இவ்வளோ பயப்படுறேன்? வேற ஒரு கண்ட்ரியில் நம்ம ஃபர்ஸ்ட் நைட். இதெல்லாம் நினைக்க பயமாக இருக்கா என்ன? நான் பார்த்துப்பேன், நான் ஹேண்டில் பண்ணிடுவேன். இல்லை 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 சிக்கி, அது அது சொல்லு. என்ன சிக்கி? சொல்லுவேன், ஏதாவது சொல்லுடி சிக்கி. என்ன இந்த ரூம் கம்ஃபர்டபுளாக தானே இருக்கும். பெரிய விண்டோ, பெரிய பெட், நமக்கு தேவையான எல்லாமே இந்த ரூமில் இருக்கும். எனக்கு ஓகே தான். உனக்கு? சிக்கி சிக்கி வேணா இன்னும் டைட்டாக பண்ணோம். எனக்கு எனக்கு பயமாக இருக்குது சிக்கி. சிக்கி எனக்கு எனக்கு பயமாக இருக்குது சிக்கி. எப்படி எப்படி சொல்லலாம் கிட்ட? என்னாச்சு? நீ ஓகே இல்லையா? அது என்ன பாரு சிக்கி சிக்கி ஃப்ரெஷ் ஆகிட்டு வரியா? நீ ஆசை எடுத்துச்சுல அந்த ட்ரெஸ் போட்டு. சிக்கி நம்ம லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணலாம். என் கூட, நான் கூட. சிக்கி 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 இது இல்லாமல் வேறு ஏதாவது என்கிட்ட சொல்லணுமா? சிக்கி அது ஓகே, நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன். ஏய் என்ன சிக்கி? லவ் யூ சொல்லவே இல்லை. லவ் யூ சிக்கி. ஃப்ரெஷ் ஆகிட்டு வா, வெயிட் பண்ணுறேன். ரொம்பவே நவசம். அவன் பேக்லேருந்து ட்ரெஸ் எடுத்துகிட்டு அப்படியே ரெஸ்ட் ரூம் போனான். சிக்கி ரெஸ்ட் ரூம் போனதுமே அவன் தலையில் கை வச்சுட்டு அப்படியே பெட்டில் உட்காந்தான். சிக்கி டென்ஷன் ஆகாதான். நீ டென்ஷன் ஆகனா எல்லாமே சுற்று போயிடும். ரொம்ப கேஷுவலாக நீ தான் அவளை ஹேண்டில் பண்ணும். கேஷுவலாக சிக்கி அவன் ஹார்ட்டில் கை வச்சுட்டு அவன் ப்ரீத்தெல்லாம் நார்மலாக்கிட்டு இருந்தான். ஃபியூ மினிட்ஸில் எழுந்திரிச்சு ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு ஷார்ட்ஸ் எடுத்து போட்டுட்டு இருந்தான். நீ எதுக்கு எது யோசிக்கிறா? நீ சிக்கி கூட வந்திருக்க. சிக்கி அவன் கூட தான் இருக்கான். நம்ம ஹனிமூன் வந்திருக்கோம். அதை பற்றி மட்டும் யோசி. எந்த ஊர் அண்ணா என்ன, எந்த ரெசார்ட் அண்ணா என்ன, இந்த ரூம் தான் என்ன, அவன் கூட சிக்கி இருக்கான். நீ ஹாப்பியாக இருக்கணும். அதுக்காக தானே சிக்கனை கூட்டு வந்தோம். நீ இதெல்லாம் யோசிக்காத. நீ சிக்கியை பற்றி மட்டும் யோசி. சிக்கிக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கும். சிக்கி ஹார்ட் பண்ணாத. சிக்கி உனக்காக தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கான். நீ நார்மலாக நர்வஸ் ஆகாத. சிக்கி இருக்கான், சிக்கி கூட தான் இருக்கான். பயப்படாத வைன், ஒன்றும் இல்லை. வைனை வச்சு ஸ்லான் வச்சு அவளை காம் பண்ணிட்டு இருந்தா. கொஞ்ச நேரத்துலேயே வைன் நார்மல் ஆகிட்டு ஒரு குட்டி ட்ரெஸ் போட்டு அவள் ஃபேஸ்லாம் வாஷ் பண்ணிவிட்டு வாஷ்ரூம்லேருந்து வெளியே வந்தா. சிக்கி ஷார்ட்ஸோட பெட்டில் வைனுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தான். வைன் ரொம்பவே நர்வஸான ஐஸோட மெதுவாக நடந்து பெட் கிட்ட வந்தா. ஒய்
ரொம்ப நல்லா இருக்கா சிக்கி. இந்த ட்ரெஸ் எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு. அப்படியா? உட்காரியா? ஏதாவது பேசிட்டு இருக்கலாமா? அது சிக்கி அஞ்சுக்கு டைட் டேக் பண்ணோம். சிக்கி என் கூட வேறு சிக்கி ப்ளீஸ். உன் கூட தான் இருப்பேன். ஓகே நம்ம எதுவும் பேசிட்டு இருக்கானாமா? ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்றியா? சிக்கி உனக்கு என்கிட்ட எதாவது சொல்லணுமா? சிக்கி ஏதாவது சொல்லணும்னா சொல்ல, நான் கேட்குறேன். ஏதாவது பேசணுமா? சிக்கி தூங்குமா? அது சிக்கி எனக்கு எனக்கு தூக்கம் வருது. தூங்கலாமா? ஏய் இதுக்கு தான் இவ்வளோ தூரம் வந்திருக்குமா? சிக்கி நாளைக்கு நாளைக்கு வேறு ரூம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அங்கே ஏய் இந்த ரூம்க்கு என்ன? அது அது சிக்கி எனக்கு இந்த ரூம் பிடிச்சிருக்குடி. ஒரு மாதிரி கம்ஃபர்ட்டா உனக்கும் பிடிக்கும். இல்லை 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 சிக்கி எனக்கு எனக்கு இந்த ரூம் பிடிக்கலனா பரவாயில்ல, ஒரு நைட் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறியா? சிக்கி என்னோட ஃபேஸை ஹோல்ட் பண்ணி லிப்ஸை ஒயின் லிப்ஸ் மேலே வச்சான். என்னோட கண்ணை பார்த்துட்டு என்னோட லிப்ஸை சாஃப்டாக சக் பண்ணான். அவன் பாடியை ஒயின் பாடியோடு வச்சு இன்னும் விட்டு க்ளோஸாக எழுதிட்டு அந்த கிஸ்ஸை இன்னும் டீப்பாக்குனான். எனக்கு அந்த கிஸ்ஸோட ஃபீல், சிக்கி பக்கத்தில் இருக்கான், சிக்கி கூட இருக்கான்ற ஃபீல், அதெல்லாம் ஒரு மாதிரி கம்ஃபர்ட் ஆச்சு. இன்னும் ஜென்டிலாக சிக்கி கிஸ் பண்ண ஆரம்பித்தான். சிக்கி அந்த கிஸ்ஸை பிரேக் பண்ணிவிட்டு என்னோட சிக்கியில் சின்னலன்னு என் ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணிட்டு இருந்தான். நெக்கிட்ட என்னோட செஸ்ட்டில் ஃபேஸ் வச்சு என்னை டைட் டேக் பண்ணான். இன்னும் சிக்கியை ரொம்ப டைட் டேக் பண்ணான். ஓகேவா நீ? ஓகே தானே? ஓகே தான். ஓகே சிக்கி என்ன ஃபோர்ஸாக பெட்டில் தள்ளணும். சிக்கி சிக்கி நீல் டவுன் பண்ணி பெட் மேலே ஏறி வாங்கிக்கிட்டு வந்தான். ரொம்ப நர்வஸாக வச்சுட்டு டைட்டாக பிடிச்சிட்டு இருந்தான். சிக்கி வாங்கிக்கிட்ட வந்துட்டு என்னோட ஷோல்டரில் இருந்த ஸ்ட்ராப்பை மெதுவான வெட்டினான். என்னோட ஷோல்டரில் லிப் வச்சு கண்ணை ரெண்டு டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு சிக்கியோட வெட்டான லிப்பை கொஞ்சம் கொஞ்சமாக ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தான். சிக்கி எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணி பெட்டில் கம்ஃபர்டபுளாக படுக்க வச்சுட்டு எனக்கு மேலே நீல் டவுன் பண்ணான். அந்த மூமெண்ட்டை ஃபுல்லாக என்ஜாய் பண்ணவும் முடியாமல் அவளே கம்ஃபர்ட் பண்ணிட்டே ஜிகேக்கு ஏற்ற மாதிரி மூவ் பண்ணிகிட்டு இருந்தான். சிக்கி என்னோடைய பிளான் வச்சு அவனை டைட்டாக ப்ரெஸ் பண்ணிட்டே அவன் ஹேண்டை அவனோட ஹெட்லேருந்து மேலே எடுத்துகிட்டே வந்தான். சிக்கி அவன் பாடி வச்சு அவன் பாடியை ப்ரெஸ் பண்ணிட்டே அவனோட நெக்கில் ரொம்ப ஹார்ஷாக பைட் பண்ணி அவனை ஸ்மெல் பண்ணி அவனோட காதுக்கிட்ட வந்து ஸ்மெல் ரொம்ப நல்லா இருக்கு, இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு, தேங்க்யூ. ஜிக்கியோட செஸ்ட்லேண்ட் வச்சு ஜிக்கி டக்குன்னு புஷ் பண்ணிவிட்டு பெட்டில் நின்றுச்சு உட்காந்தான். என்னாச்சு? சிக்கி சிக்கி என்ன சொன்னா? சிக்கி என்ன பண்ணா? என்ன சொன்னா? என்ன பண்ண? எல்லாம் உனக்கு பிடிச்சிருந்துச்சு தானே? சிக்கி சிக்கி என்கிட்ட என்ன சொன்னா? ஸ்மெல் உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னல? ஆமாம், ஸ்மெல் ரொம்ப நல்லா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சிக்கி 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 என்ன படா? சிக்கி சிக்கி நீ பேசுற என்ன பண்ண? எதுக்கு எனக்கு வீட்டில் தள்ள? எதுக்கு இவ்வளோ டைட்டாக பிடிச்சா? எதுக்கு எனக்கு கிஸ் பண்ண கடிச்சு எனக்குலாம் என்ன எல்லாம் தானே பண்ணுவாங்க? என்னாச்சு?
இதெல்லாம் இதே ரூமில் இதே பெட்டில் இதே மாதிரி நடந்த மாதிரி இருக்கா? சிக்கி அந்த பையன் கூட உனக்கு பெட்டில் தள்ளனால சிக்கி உன்னோட ஹிப்பில் கை வச்சு உன்னோட டைட்டாக ப்ரெஸ் பண்ணி அப்போ தான் இந்த மார்க் கூட வந்துச்சுல. அவனும் உனக்குல பைட் பண்ணால உனக்கு உனக்கு எப்படி அவன் சொன்னால உன் ஸ்மெல் ரொம்ப நல்லா இருக்குண்ணா. உனக்கு உனக்கு எப்படி இதெல்லாம் எல்லாம் முடிச்சுட்டு உங்ககிட்ட தேங்க்ஸ் சொன்னால. உனக்கு எப்படி இதெல்லாம் என்ன அதெல்லாம் நான் தான் பண்ணேன். இதெல்லாம் உங்ககிட்ட நான் தான் பண்ணேன். பேசுறேன் ரூபி சொன்னாலும் ரூபிக்கு தான் தெரியுமா? ரூபிக்கு இந்த ரெசார்ட்னு தெரியுமா? அவன் ஒன்று என்னெல்லாம் பண்ணான்னு தெரியுமா? எனக்கு உனக்கும் தவிர இது வேற யாருக்கும் தெரியாதுல்ல. என்ன சொல்ற? சாரி எனக்கு தெரியல உங்ககிட்ட சாரி தவிர வேற என்ன கேட்கணும். அன்னைக்கு கூட இருந்தது நான் தான். நானும் என் ஃப்ரெண்டும். சிக்கி என்ன பேசுற? சிக்கி இல்ல சாரிடே, எனக்கு தெரியாது அது நீனு. என் பர்த்டேக்காக எனக்கு ஒரு கிஃப்ட் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன்னு சொன்னோம். எனக்கு நான் விலை குடிச்சிருந்தேன். எனக்கு அது நீ கூட தெரியாது. நான் ஏதோ ஒரு பொண்ணு கூட அது அவளுக்கு தெரிஞ்சுதான் நடந்திருக்குன்னு நினச்சிட்டு இருந்தேன். எனக்கே ஒன் வீக் லேட்டாக தான் தெரியும். அது அந்த பொண்ணுக்கு பிடிச்சி நடக்கல. அது எல்லாம் ஃபோர்ஸ் பண்ணி நடந்திருக்குன்னு. எனக்கு இதெல்லாம் அந்த பொண்ணுக்கு பிடிக்காம அவளை பழி வாங்கணும்னு என் ஃப்ரெண்ட் பண்ணியிருக்கான்னு எனக்கு அப்போ தெரியாது. அது தெரிஞ்ச அண்ணிலேருந்து என்னால் நிம்மதியாக மூச்சு கூட விட முடியல தெரியுமா? நான் ரூபியை பார்க்க வந்த அன்னைக்கு நான் ரூம்லேருந்து வெளியே போகும்போது நீ ரூபி பேசிகிட்டு இருந்தது கேட்டேன். பாரிஸில் உனக்கு என்ன நினச்சினா நீ ரூபிக்கிட்ட பேசிகிட்டு இருந்தா. அப்போதான் எனக்கே தெரியும் அந்த பொண்ணு நீ தான். நீ டூர் போன டேட் என் பர்த்டே தானே நீ டூர் போயிருந்தா. அதெல்லாம் வச்சு தான் கன்ஃபார்ம் பண்ணேன். அது நீ தான். என்னால் கிட்ட வந்து சொல்ல முடியல. உன் லைஃபே ஒன்றும் இல்லாமதுக்கு நான் தான் காரணம். என்னால் சொல்ல முடியல. எனக்கு நீ கூட வச்சுக்கணும் போல இருந்துச்சு. நீ என்னால் எவ்வளோ சஃபர் ஆயிருப்பா, எவ்வளோ அழுதுருப்பா. அதெல்லாம் நான் சரி பண்ணணும்னு நினச்சேன். அதனால தான் என்ன பேசுகிறேன். நிஜமா நீ தானா? ஆமாம் நான் தான். ஆனால் எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும். நானும் தான் பண்ணுறேன். அப்படியே நடந்துருச்சு. அதனால தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
இதெல்லாம் கிட்ட சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் கூட அப்படின்னு அப்படின்னு நானும் கண்ட்ரோலாக தான் இருந்தேன். ஆனால் உன்னோட தலை இருக்குதே ஒன்று நினைக்கல. இதெல்லாம் நான் ஸ்டார்ட் பண்ணதான் நான் தானே சரி பண்ணும். தப்பெல்லாம் கிட்ட ஒத்துக்கிட்டு கூட கூட வாழணும்னு ஆசைப்பட்டு தான் நான் இவன் கொண்டு வந்தேன். சுத்தி எனக்கு தெரியாம தாண்டி பேசாத. நான் எத்தனை நாள் தூங்காம எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா? ரொம்ப சாதாரணமா தெரியாம சொல்றல. எல்லாம் தப்பு தான். இதான் எல்லாம் நானே சரி பண்றேன். லைஃப்லாம் கூட முடிச்சு எதுவும் பேசாத. எனக்கு எதுவும் கேட்க வேணாம். இதே மாதிரி இன்னும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் உன் ஃப்ரெண்ட் வந்து சொல்லுவானா எல்லாம் தப்பு தான், நான் உன்னை நல்லா பார்த்துக்கிறேன்னு. என்ன பேசுறடி? உனக்கு தெரியுமா அவன் உயிரோட இல்லை, அவன் இல்லை. இதெல்லாம் அவன்கிட்ட சொல்லும்போது ஒரு ஆக்சிடென்ட், அதில் மறந்துட்டான். இவன் அந்த ஆக்சிடென்ட் பண்ணது நான் தான். எனக்கு நான் ஒரு பொண்ணோட லைஃபை கெடுத்துட்டேன்னு தோணும்போது என்னால் நம்மளை ட்ரை பண்ண முடியல. நான் ஆக்சிடென்ட் பண்ணி தான் அந்த ஆக்சிடென்ட்டில் தான் அவன் இப்போ இல்லை. அதனால நீ என்ன அக்செப்ட் பண்ணிக்கிறல. இதுவே அவன் என்னன்னா நீ கிட்ட வந்திருக்க மாட்டல. அப்போ உனக்கு நான் அப்போ யூஸ் பண்ண தெரிஞ்சிருப்பல. அப்போ நீ கிட்ட வந்திருக்க மாட்டல. அவன் இல்லைன்னா எனக்கு நீ வாழ்க்கை கொடுத்துட்ருக்கியா? என்ன பேசுடி? ஃபைனல் ஆப்பியும் நான் பண்ணுறேன்டி. தப்பு தான், நான் இல்லைன்னு சொல்லலை. அது தப்பு, நானே சரி பண்ணுறேன்டி. எனக்கு நீ வேணும். பேசாத சிக்கி. எனக்கு எனக்கு நீ வேணாம். என்கிட்ட அப்படி நன்னிட்டம் ஒரு பையனோட என்னால் வாழ முடியும் நினைக்கிறியா? எனக்கு எனக்கு பார்க்கவே வேணாம். எனக்கு நீ வேணாம். என்ன பேசுவேன்? அது எதுவும் ஆக்சிடெண்டா? ப்ளீஸ் வேன், அதெல்லாம் ஆக்சிடெண்ட்டு தான். அதெல்லாம் மறந்துடலாம்ல. ப்ளீஸ் டே, நம்ம இதுக்கப்புறம் ஒன்றா இருக்கலாம். நான் இருக்கேன் உன் கூட. ப்ளீஸ் வேன். எனக்கு நீ வேணாம். எந்த பொண்ணும் அவகிட்ட அப்படி நடந்துக்கிட்ட பையனோட வாழணும்னு நினைக்க மாட்டேன் சிக்கி. எனக்கு அவங்க நினைக்கும் போதெல்லாம் அருவருப்பா இருக்கும். எனக்கு பிடிக்காது. என்னால என்னை தொட்டு கூட பார்க்க முடியாது. அவ்வளோ அசிங்கமா அவ்வளோ அருவருப்பா இருக்கும். அது அது நீ தானே தெரியும் போது எனக்கு கிட்ட இருக்கவே பிடிக்கல. அருவருப்பா இருக்கு. ப்ளீஸ் ப்ளீஸ் வைன், சாரி. தப்பு தாண்டி, சாரி வைன். எனக்கு வேணும். ப்ளீஸ் வைன், சாரி. அவன் பெட்லேருந்து எழுந்திரிச்சிட்டு பேக்லேருந்து பேரட் ட்ரெஸ் எடுத்துட்டு அப்படியே வாஷ்ரூம் போனோம். சிக்கி என்ன பண்ணனே புரியாமல் பெட்லேயே உட்காந்துட்டு இருந்தோம். அவன் கண்ணெலாம் டியர்ஸாக இருந்துச்சு. அவன் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு ரூம் டோர் ஓப்பன் பண்ணி வெளியே போனோம். எங்கே போகிறான்? என்கிட்ட வராதா? நிற்க போகிறேன். உனக்கு என்ன கிட்ட வெயிட் பண்ணிட்டுருக்க? அது இவ்வளோ டைமில் வரும் போகலாம். பின்னாடி வராத சிக்கி. எனக்கு கூட பார்க்கவே வேணாம். குரலை கேட்க வேணாம். பின்னாடி வராத. என்ன வெயிட் பண்ணுறேன்? சரி சரி, கோவமாக இருக்கு. ஓகே தான், எனக்கு புரியுது. ஆனால் உனக்கு எங்கே போகிறேன் இவ்வளோ டைமில்? ரூம் போகலாம் வா. சிக்கி, என் பின்னாடி வராதுன்னு சொன்னேன். என் மூஞ்சிலே முடிக்காத. எனக்கு ஒன்று பார்க்கவே வேணாம். என்ன வெயிட் பண்ணிட்டு இருக்கா? பேக்கை கூட எங்கே போகிறேன்? சிக்கி சொல்கிறேன், புரியலையா?
எனக்கு நீ வேணாம். எனக்கு பேச பார்க்க வேணாம். எனக்கு என்னை பார்த்துக்க தெரியும். நான் எங்கேயோ போகிறேன். என்னடி என்ன வாங்கி பண்ணுறான்? என்னை விட்டு போமாட்டேன்னு சொன்னாலும் என்ன லவ் பண்ணுறேன்னு சொன்னாலும் அவ்வளோதானா? இப்படிங்கிட்ட கேட்கணும் அசிங்கமா இல்லை? உன்னால வீணா போன லைஃப்க்கு வாழ்க்கை கொடுத்துட்ருக்கியா? உன் மனசுல பெரிய தியாகின் நினைப்புல நான் கூட நீ மேல பாவப்பட்டு தான் என்ன லவ் பண்ணுறேன்னு சொல்கிறேன்னு நினச்சி, ஆனால் தப்பெல்லாம் உன் மேலே வச்சுட்டு உன் தப்பை சரி பண்ணிக்கிறதுக்காக என்னை கல்யாணம் பண்ணி உன் கூட வச்சுட்டு இருந்திருக்கல. ஒவ்வொரு தடவையும் நான் உனக்கு பர்ஃபெக்ட் கிடையாது, நான் ரொம்ப அசிங்கமான பொண்ணுன்னு என்னவே நினைக்க வச்சுட்டே இருந்திருக்கல. ப்ளீஸ் வா, ரூம் போகலாம். இங்கே போகிற என்ன பண்ணிட்டு இருக்கேன்? நான் எவ்வளோ லவ் பண்ண தெரியுமா? என்னோட நிலைமை தெரிஞ்சும் நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்ட. நீ ரொம்ப ரொம்ப நல்ல பையன். ஒன்று போய் சாரி ப்ளீஸ், ஐம் சாரி. இது நீ சொல்கிறதா? நம்ம வீட்டில் சொல்லியிருக்கலாம். அந்த அசிங்கமான மூமெண்ட்டை ரீக்ரியேட் பண்ணிட்டு இருக்கியா? ஒன்றும் இந்த ரூமில் இந்த பெட்டில் தான் வச்சு அப்படின்னு இல்லடி. எனக்கு சொல்ல முடியல. நீ இதை பற்றி பேசணும், சொல்லணும், அப்போ நான் கிட்ட ஒத்துக்கணும்னு நினச்சேன். அதுக்காக தான் நீங்கள் கூட்டு வந்தேன். இதெல்லாம் சொல்லணும் அசிங்கமா இல்லை? நாங்கள் அந்த ஒரு கேபினை பாட்டி அந்த கேபில் ஏறினோம். எங்கடி போகிறோம்? என்ன பண்ணிட்டு இருக்கா? என்னை பார்த்து எனக்கு தெரியும் ஜிக்கே. இனிமே முன்னாடி வராத எந்த பொண்ணும் அவங்ககிட்ட எப்படி நடந்துக்கிட்ட பையனை கல்யாணம் பண்ணிக்கணும், லவ் பண்ணணும், குடும்பம் நடத்தணும்லாம் நினைக்க மாட்டான். அவனை பார்த்தா சிறுபால் அடிக்கணும்னு தான் தோணும். இதுக்கப்புறம் என் கண்ணு முன்னாடி வந்துடுது. எனக்கு நீ வேணும். எப்பவுமே எனக்கு வேணும். எனக்கு நீ பண்ணதெல்லாம் விட உன்னையுமே நான் லவ் பண்ண வச்சுட்டல. அதை நினைக்கும் போதுதான் கிம்மலையே எனக்கு கோவமாக வருது, அசிங்கமா இருக்கு. சிக்கி கேபோட விண்டோவிலே பேசிகிட்டு இருக்கும்போதே கேப் டிரைவரை போக சொன்னோம். சிக்கி என்ன பண்ணனே தெரியாமல் நடு ரோட்டில் நின்றுட்டு இருந்தான். சிக்கி எதுவுமே பண்ண முடியாமல் எங்கே போகிறான்னு கூட தெரியாமல் ரொம்பவே பிளாங்காக ரூமுக்கு வந்தான். ரூமில் இருந்த திங்ஸ் சிக்கியோட பேக்கெலாம் தள்ளி விட்டுட்டு ரொம்பவே டென்ஷனாக பெட்டில் உட்காந்துருந்தோம். கண்ணிலேருந்து கண்ணீர் மட்டும் கொட்டிகிட்டே இருந்துச்சு. அப்படியே டைம் ஸ்கிப் ஆச்சு. நெக்ஸ்ட் டே ஒயினை தேடலாம், ஒயினுக்கு அனௌன்ஸ் பண்ணலான்னு சிக்கி ஒயினுக்கு கால் பண்ணிகிட்டே இருந்தோம். ஒயின் ஒரு காலை கூட பிக் பண்ணியிருக்க மாட்டான். சிக்கி எங்கே இருக்க ஒவ்வொரு இடமா ஒயினை தேடி போனோம். ஈவினிங் வர எதுவுமே சாப்பிடாம சிக்கி ஒயினை தேடி அலைஞ்சிட்டே இருந்தோம். ஹலோ, என்னம்மா? டிஜிக்கு என்ன பிரச்சனை? பிரச்சனையா? என்னம்மா என்ன கேட்குற? ஒயினுக்கும் உனக்கும் என்னடா பிரச்சனை? எனக்கும் என்ன கேட்குறம்மா? அம்மா ஒயினோட்டு பேசினாளா? ஒயின்கிட்ட நீ பேசினியா? ம் இல்லை, ஆன்ட்டி கால் பண்ணாங்க. என்னம்மா என்ன சொன்னாங்க? ஒயின்கிட்ட பேசினாங்களா? ஒயின் எங்கே இருக்கான்னு தெரியுமா? என்னடா பேசுகிறேன்? அப்போ ஒயின் எங்கே இருக்கான்னு உனக்கு தெரியாதா? அம்மா மாது ஒயின் கொரியா வந்துட்டா. அவன் ஆன்ட்டி வீட்டில் தான் இருக்கா. என்ன ஆன்ட்டி வீட்டில் இருக்கலாம்? ஆமாடா, என்ன ஆச்சு? அவன் எனக்கு ஒரு கால் கூட பண்ணல. உனக்கும் எனக்கு எதுவும் பிரச்சனையா? அப்படியே பிரச்சனைனாலும் அவளை நீ தனியாக அனுப்பியிருக்க. என்னடா பண்ணியிருக்க? அம்மா ஒயின் வந்துட்டால. ஒயின் சேஃபாக தானே இருக்கா? அவள் அப்பா அம்மா வீட்டில் இருக்கா. ஃபஸ்ட்டு நீ சொல்லு, என்ன பண்ணி வச்சுருக்க? நத்திங்மா, நான் வரேன். சிக்கன் காலை கட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஃப்ளைட்லேயே கொரியா கிளம்பணும். பயங்கர டென்ஷனாக வீட்டுக்குள்ளே வந்து அவன் பேக்கை போட்டுட்டு கார்க்கில் எடுத்துகிட்டு இருந்தோம். சிக்கி என்னடா பண்ணிகிட்ருக்கீங்க? நீங்கள் ஹனிமூன் தானே போனீங்க? போய் நீ தனியாக வந்திருக்கா?
டீ கேட்குறேன்ல, எதுக்காவது பதில் சொல்கிறியா? அம்மா, நான் மொயினை கூட்டிகிட்டு வரேன். சிக்கி கார் எடுத்துகிட்டு வேகமாக என்னோடய வீட்டுக்கு வந்தோம். என்னதான்க்கா ஆச்சு? எதுக்கு அழுதுகிட்டே இருக்க? அக்கா, சிக்கி மாமா ரொம்ப நல்ல பையன் தானே. ஹனிமூன் போனட்டில் என்னக்கா பிரச்சனை? மாமா கிட்ட சண்டை போட்டியா? மாமா உங்ககிட்ட சண்டை போட்டாங்களா? கோவமாக பேசினாங்களா? என்னதான்க்கா ஆச்சு? எதுக்குக்கா அழுதுகிட்டே இருக்க? ருபி, சிக்கி மாமா நீங்கள் எப்போ வந்தீங்க? நீங்கள் பாரிஸில் தான் இருக்கதா அக்கா சொன்னா? சிக்கி வந்ததுமே அவன் சிக்கியை பார்த்துட்டே அங்கேருந்து எழுந்திரிச்சான். ரூபி பேசிகிட்டு இருக்கும்போதே அவன் ஹால்லேருந்து எழுந்திரிச்சு அப்படியே ரூமுக்கு போனான். சிக்கி வேகமாக அவன்கிட்ட வந்து அவனோட கையை பிடிச்சான். ஐம் சாரி. எப்போ வந்தா? ஐம் சாரி. ஐம் சாரி. என்ன பண்ணது நம்ம தப்பு தான். சாரி. ப்ளீஸ் ப்ளீஸ் வா, வீட்டுக்கு போகலாம். என்ன வா, வீட்டுக்கு போகலாம். இங்கே என்ன பண்ணுற? எங்கே கூப்பிட்ற? ஓ வீட்டுக்கா? நம்ம வீட்டுக்கு போகலாம். உன்னை பற்றி தெரிஞ்சதுக்கப்புறமா கூட இருப்பேன்னு நினைக்கிறேன். எனக்கு உன்னை பார்க்க வேணாம்னு சொன்னேன்ல. எதுக்கு இங்கே வந்தா? இங்கேருந்து போ ப்ளீஸ். ஐம் சாரி. நான் பண்ண தப்பு தான். ப்ளீஸ் நம்ம வீட்டுக்கு போகலாம். சிக்கி கையை விட மரியாதை இங்கேருந்து போயிடு. ப்ளீஸ் கேரண்டி இல்லாமல் இருக்க முடியாது. போகலாம். வெளியே பூஜைக்கு என்கிட்ட எதுவும் பேசாத. எனக்கு ஒன்று பார்க்கவே வேணாம். வெளியே போ. வெஞ்சிக்கு ரூம்லேருந்து வெளியே தள்ளி டோர் லாக் பண்ணான். கதவு தரோம். ப்ளீஸ் வீட்டுக்கு போகலாம். பா. என்னாச்சு மாமா? ஃபைன் கோகுலுக்கு எதுவும் ப்ராப்ளமா? சிக்கி என்னாச்சு? நீ தனியாக வந்தா? அது 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 வந்து ஆண்டி, அதெல்லாம் ஒரு ப்ராப்ளமும் இல்லை ஆண்டி. வேணும் என் கூட அனுப்பி வைக்கிறீங்களா? ப்ளீஸ் ஆண்டி, என் கூட வர சொல்லுங்க. எங்கள் வீட்டுக்கு போகலான்னு. எனக்கு வேணும் ஆண்டி. ப்ளீஸ் வர சொல்லுங்க. கதவு தருவேன் ப்ளீஸ். சிக்கி கண்ணல் ஆண்டியோட ரூம் டோர் தட்டிகிட்டே இருந்தான். சிக்கி பார்க்கவே ரூபிக்கும் என்னோட அம்மாவுக்கும் அவ்வளோ பாவமாக இருந்துச்சு. அக்கா என்ன பண்ணிகிட்ருக்கா? ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்கா? ப்ளீஸ் கதவை தர. நம்ம வீட்டுக்கு போகலாம். கதவை தர ப்ளீஸ். டீயர்ஸ்லாம் வைப் பண்ணிவிட்டு ரூம் டோர் வந்து ஓப்பன் பண்ணான். வா போகலாம். நம்ம வீட்டுக்கு போகலாம். வா. என்ன பண்ணிகிட்ருக்கா? இப்போ எதுக்கு இங்கே அழுதுட்ருக்கா? நீ கூப்பிட்டா நான் வரணுமா? என்ன நினச்சிட்ருக்கா? ஓகே, இந்த பிளானோட தான் நம்ம வீட்டுக்கு போகலாம். பாவன் ப்ளீஸ். நம்ம வீடா? எதை நம்ம வீடு? நீ இருக்க இடம் எனக்கும் வீடா? எந்த பூஜைக்கு? சாரி ப்ளீஸ் போகலாம்ப்பா. சிக்கி மரியாதை இங்கேருந்து போயிடும். இல்லைனா நான் இங்கேருந்து எங்கேயாவது போயிடுவேன். நீ என்ன பேசிகிட்டு இருக்க? அம்மா, இது என்னோட லைஃப். என் வாழ்க்கையில் தலையிடாதீங்க. எனக்கு இவன் வேணாம். என்னால் இவன் கூடலாம் வாழ முடியாது. பேசுகிறேன். சாரி. இவன் எங்கேருந்து போக சொல்லுங்க. ப்ளீஸ் என்ன பேசிகிட்டு இருக்கோ? பூஜைக்கு எங்கேருந்து போ. நான் அறிவு இருக்கா? என்ன பேசிகிட்டு இருக்க? சிக்கி உன் ஹஸ்பண்ட். விடுங்க. நான் போகணுமா? சிக்கி முறிச்சு பார்த்துட்டு இருந்தா. ஓகே, நான் போகிறேன். சிக்கி எதுவுமே பேச முடியாமல் இதுக்கு மேலே நம்ம கூப்பிட்டா அவன் வர மாட்டான்னு அங்கேருந்து கிளம்புனான். என்னாச்சு ஜிக்கி? ஒயினை கூப்பிட்டு வரேன்னு போன? ஏய் என்னாச்சுடா? வரமாட்டேன் சொல்லிட்டான். வரமாட்டேன்னு சொல்லிட்டான். என் கூட வரலன்னு சொல்லிட்டான். என் முகத்தை பார்க்க பிடிக்கலன்னு சொல்லிட்டான். என் கூட வாழ மாட்டேன்னு சொன்னான்.
ஏய் என்னாச்சு சிக்கி? உங்களுக்குள்ள பெரிய பிரச்சனையா என்ன? அம்மா சிக்கி அம்மாவை ஹக் பண்ணிட்டு அம்மா எனக்கு ஒயின் வேணும்மா, எனக்கு ஒயின் தான் வேணும். நான் கூப்பிட்டா வர மாட்டேன். ஏய் ஒயினா வரமாட்டேன்னு சொன்னா அதான் நீ கூப்பிட்டு வரமாட்டேன்னு சொல்லிட்டாம்மா. என் முகத்தையே பார்க்க பிடிக்கலன்னு சொல்லிட்டா. சரி சரி அழாதா, அவள் இது கோவத்தில் இருப்பா. அம்மா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறியா? என்னடா பண்ண சொல்லு. அம்மா நீயும் அப்பா வந்து கூப்பிட்டா ஒயின் வருவா. ஒயினோ சொல்ல மாட்டாமா, ஒயின் கண்டிப்பாக வந்துடுவா. என் கூட வரியா? நம்ம போய் ஒயினை கூட்டிகிட்டு வந்துடலாம். சரி வரேன், போகலாம். என்ன பிரச்சனை? நீ என்ன பண்ண? அம்மா ஃபஸ்ட் ஒயினை கூட்டிகிட்டு வருவோம்மா. எனக்கு ஒயின் இல்லாமல் இங்கே இருக்க முடியலம்மா. ப்ளீஸ் ப்ளீஸ் வாம்மா. சரி சரி போகலாம், வெயிட் பண்ண, அப்பா வரட்டும். கொஞ்ச நேரத்துலேயே ஜேகே அவன் பேரண்ட்ஸோட ஒயினோட வீட்டில் உட்காந்துட்டு இருந்தான். ஒயின் ஜேகேக்கு ஆப்போசிட்டில் கண்ணெல்லாம் ரெட்டா பார்க்கவே பாவமாக உட்காந்துட்டு இருந்தா. ஜேகே வேணி பார்த்துட்டே இருந்தான். ஒயின் என்ன ஆச்சுமா? எதுக்கு நீ கோச்சிட்டு வந்த? என்ன எதுவும் கேட்காதீங்க ஆண்டி ப்ளீஸ். சரி உங்களுக்குள்ளே ஏதோ பிரச்சனை, அது நல்லாவே தெரியுது. நீங்கள் தனித்தனியாக இருந்தால் பிரச்சனை சரியாயிருமா? ஜேகேயால் நீ இல்லாமல் இருக்க முடியுமா? என் ஜேகேயை பார்த்தா ஜேகே என்ன பார்த்துட்டே இருந்தான். ப்ளீஸ் ஆண்டி என்ன எதுவும் கேட்காதீங்க, இங்கேருந்து கிளம்புங்க. சரி உன்னை எதுவும் கேட்கல, வா நம்ம வீட்டுக்கு போகலாம். என்னால் இந்த வீட்டுக்கு வர முடியாது, ப்ளீஸ் நீங்கள் இங்கேருந்து கிளம்புங்க. போய் என்ன பேசுகிற? அதுவும் ஆண்டிட்டா இங்கேருந்து கிளம்புங்கன்னு சொல்கிறேன். அம்மா என்னால் அங்கே போக முடியாது. என்ன ஆச்சுமா? சரி அவன் பண்ணதை தப்புனே வச்சுப்போமே, அதுக்கு நீங்கள் எந்த சரியாயிடுமா? நம்ம வீட்டுக்கு போகலாம். வா. விடுங்க, நான் வரல. எனக்கு ஜேகே வேணும். என்னோட ஜேகே கூட வாழ முடியாது, என்னோட உங்கள் வீட்டுக்கு வரவும் முடியாது. என்ன கிளம்புங்க. போய் என்ன பேசிகிட்டு இருக்கா? நானும் பார்த்துட்டே இருக்கேன். மரியாதையாக அவங்க கூட கிளம்பு. ஆமாக்கா நீ பண்ணுறது ரொம்ப ஓவராக இருக்குது. ஜேகே மாமா பாவம் உன்ட்டு வந்து கெஞ்சிட்டு இருக்காங்க, நீ கொஞ்சம் கூட உங்களை மதிக்காமல் பேசிகிட்டு இருக்க. உன்னை பற்றி தெரிஞ்சும் மாமா உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கல்ல ரூபி. ஆனால் நீ என்னக்கா இப்படி இருக்கா? ரூபி ப்ளீஸ் பொயின் எதுவும் சொல்லாதா. பொயின் மேலே எந்த தப்பும் இல்லை. நீ சும்மா இல்லை ஜேகே. அவள் கல்யாணத்துக்கு முன்னாடியே கல்யாணம் வேணாம் தான் சொல்லிட்டு இருந்தான். நாங்கள் தான் அவள் கல்யாணம் பண்ணிட்டா நல்லா இருப்பான்னு நினச்சி பொண்ணு அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சோம். இப்போ பாரு திரும்ப நீ வேணான்னு சொல்லிட்டு இருக்கான். அவளை அப்படியே இருக்கட்டும்னு விட்டுருக்கணும். ஆண்டி ப்ளீஸ், நான் சொல்கிறேன்ல பொயின் மேலே எந்த தப்பும் இல்லை, தப்புலாம் என்னோட தான். என்ன மாமா நீங்கள் இப்போ கூட அவளை விட்டு கொடுக்காம பேசிகிட்டு இருக்கீங்க? அவளை மாதிரி ஒரு பொண்ணை யாராவது கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வருவாங்களா? ஆனால் நீங்கள் ரூபி இதுக்கு மேலே ஒரு வார்த்தை பேசினா பொயினோட தங்கச்சின்னு பார்க்க மாட்டேன். மாமா பாய் மூடு ரூபி. என்ன தெரியும் உனக்கு என்னை பற்றி? எங்கள் பிரச்சனை என்னன்னு தெரியுமா? எங்களுக்குள்ள என்ன ப்ராப்ளம்னே தெரியாமல் சும்மா தேவையில்லாதெல்லாம் பேசிட்டு இருக்கா. என்ன பிரச்சனையாக இருந்தால் என்ன, அதை அவள் தானே அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கணும் ஜெகி. ஆண்டி ப்ளீஸ், ஏற்கனவே எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கஷ்டப்படுத்திட்டேன். நீங்களும் அவ்வளோ கஷ்டப்படுத்தாதீங்க. தப்பெல்லாம் என்னோட தான். இந்த மாதிரி ஒரு பையன் கூட எந்த பொண்ணு வாழ மாட்டான். எப்படி முடியும்? பையனால் மட்டும் இதுக்கு வேண்டாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். புரியுது வேன், சாரி. எனக்கு நீ தான் வேணும். என்னன்னு இன்னமும் வாழ முடியாது. நீ கூட பாடம் கூப்பிட்டா சேர்க்கு வந்துடும் ப்ளீஸ். அம்மா என்னால் ஜெகே கூட போக முடியாது. ஏன்னா ஜெகே கூட நீ வைக்கணும்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு நான் இருக்கிறது பிரச்சனையா என்ன சொல்லுங்கள், நான் எந்த போயிடுறேன். எங்கேயாவது போய்க்கிறேன். என்ன பேசிகிட்டு இருக்கா? என்னம்மா? சரி
உனக்கும் ஜேகேக்கும் தானே பிரச்சனை. நம்ம வீட்டுக்கு வா, நானும் அங்கிளும் இருக்கோம்ல. உங்கள் பிரச்சனை சால்வ் ஆனதும் நீ ஜேகே கிட்ட பேசிக்கோ. ம், அது வர ஏன் பொண்ணா நம்ம வீட்டில் வந்துரு. ம், ப்ளீஸ் என்னை கூப்பிடாதீங்க. என்னால் ஜேகே இருக்க இடத்துல வந்து இருக்க முடியாது. ப்ளீஸ் என்ன கிளம்புங்க. புயன் ஆண்டி, இட்ஸ் ஓகே. ஓகே உனக்கு நாங்கள் போகணும் அவ்வளோ தானே. போகிறேன். ஆனால் என்னால் இல்லாமல் இருக்க முடியாது. தப்பு தான் நான் பண்ணது, எல்லாமே தப்பு தான். உங்ககிட்ட எப்படி மன்னிப்பு கேட்கன்னு கூட எனக்கு தெரியல. என்ன நீ மன்னிக்க வேணாம். ஆனால் ப்ளீஸ் என்னை விட்டு போகாத. எனக்கு வேணும். கோமா இருக்க புரியுது. பட் ப்ளீஸ் என்னை மன்னிச்சிட்டு என்கிட்ட வந்துடு. எனக்கு வேணும். ஜேகே மறைச்சிட்டு அப்படியே இருந்துச்சு ரூம்குள்ளே போனா. என்னம்மாமா இவகிட்ட கெஞ்சிட்டு இருக்கீங்க? அவள் கொஞ்சம் கூட மதிக்க மாட்றா. அவளுக்கு உங்கள் வேல்யூவே புரியல. நீங்கள் அவளை அவாய்ட் பண்ணுங்கள், அப்போ தான் அவளுக்கு தெரியும் நீங்கள் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு. ரூபி ப்ளீஸ் ப்ளீஸ் ரூபி, தப்பெல்லாம் என்னோட தான். என்ன மாதிரி ஒரு பையன் கூட இது பண்ணிருக்குன்னு நினைக்க மாட்டான். என்ன ஆல்ரெடி நான் ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன். ப்ளீஸ் அவ்வளோ எதுவும் சொல்லாதான். அவள் தனியாக இருந்தா அழுதுகிட்டே இருப்பாள். அவள் கூட வேறு அவளை பார்த்துக்கோ. நான் கிளம்புறேன். பாய் பாரு ஆண்டி. போகலாமா ஜேகே? போகலாமா ப்ளீஸ்? சரி போகலாம். ஜேகே கார்கிட்ட போயிட்டு கார் டோர் ஓப்பன் பண்ணாமா அங்கே நின்றுட்டே இருந்தான். என்னாச்சு ஜேகே? போகலான்னு சொன்னேன். இறங்கம்மா. ஜேகே திரும்பி பால்கனியை பார்த்தான். அவன் பால்கனியில் நின்றுட்டு இருந்தான். ஜேகே கண்ணெல்லாம் அவ்வளோ ஏக்கமாக ஒயினே பார்த்துட்டே இருந்துச்சு. ஒயினும் ஜேகே பார்த்துட்டு இருந்தான். ஃபியூ செகண்ட்ஸ்லேயே அவன் ரூம்குள்ளே போனான். ஜேகே எதுவுமே பேச முடியாமல் எதுவுமே பண்ண முடியாமல் அனௌன்ஸும் வெயிட் பண்ணிவிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்புனான்.